अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषटजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं तुरगविगहराजस्यन्दनान्दोलिकादिषु अधिगमधिगमन्याहमात्मशोभां ददानम् अनवधिकविभूतिम् अस्ति शैलेश्वरं त्वाम् अनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विशेयम्. ஐந்தாம் நாள் காலை நாச்சியார் திருக்கோலம், அதுக்கப்புறம் சாயங்காலம் யாழி வாகனம். இந்த யாழி வாகனத்தினுடைய தாத்பரியம், யாழி வாகன சேவையில் அம்சவாகனத்தில் ஏன் சேவை சாய்க்கிறான்னா, அன்னமாகி அருமறை பயந்தவன் அப்படின்னு அதனால அம்சவாகனத்தில் சேவை சாய்க்கிறான். அதுக்கு பிரயோஜனம் அது. அதுபோல் யாழி வாகனத்தில் ஏன் சேவை சாய்க்கிறேன்னா, அரங்கமாளி என்ன ஆளி விண்ணாளி அப்படின்னு நாராயணன் என்ன யாழி இப்படின்லாம், நரகத்து சேராமல் காக்கும் திருமால் அப்படின்லாம் நம்ம ஆளக்கூடியவனாக இருந்து அனுகிரகம் பண்ணுறவன் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக யாழி வாகனத்தில் இது பண்ணுறான். அந்த யாழி வாகன அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மதம் பிடித்த யானை இருக்குதே, அந்த யானையினுடைய தும்பிக்கையை யாழி தன் தும்பிக்கையினாலே முறுக்கி அதை அடக்கி வச்சிருக்கு. நாம் மத யானை போல் ஒன்றுமே பண்ணாத போயின்னு இருக்கவாளே, எம்பெருமான் என்ன பண்ணுறான், நம்மலாம் அடக்கி ஆண்டு அருள்றான். அப்படின்றது தான் இந்த வாகனத்துடைய சேவையினுடைய தாத்பரியம். அதனால்தான் யானை மதம் பிடிச்ச யானை போல் நாம் இருக்கோம். நம்மலாம் அவன் ஸ்வதா இந்த பெருமாளே அத்திகிரி யானை மலையில் மேலே தான் எழுதிருக்கு. அந்த திக்கஜங்கள்லாம் தாங்கிறது இந்த பெருமாளை, அதான் திக்கஜங்கள்லாம் ஆட்கொள்கிற. அந்த மாதிரி நம்மையும் மற்ற கஜம் போல் இருக்கிறவாளையும் ஆட்கொள்ளக்கூடிய ஆளி இவன். அதான் அதை சொல்லச்சே, நாராயணன் என்னையாளி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் அப்படின்னு. நரகத்துக்கு முதல்ல போகலைன்னாலே அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே மோட்சத்துக்கு போயிடும். முதல்ல நரக வாசலை அடைச்சிட்டாக்கா மோட்ச மார்க்கம் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துடும். அதுக்கு உண்டான வழி தெரியும். இந்த யாழிவாகன உற்சவத்தை அதான் கீழே என்ன 4ஆம் உற்சவத்தில் சந்திரப்பிரபையில் பெருமாள் யார் அனுகிரகிக்கிறான், சத்காரியங்கள் பண்ணுறவாளை தான் அனுகிரகிக்கிறான். அதை சொன்னார் ஆசவாய் பதிகத்தில். அதாவது எப்படி பக்தி யோகம் பண்ணுறவா, பிரபத்தி யோகம் பண்ணுறவா, இவாளெல்லாம் எப்படி அனுகிரகிக்கிறான், அச்சிராதிகதி மூலமாக சந்திரமண்டலத்தை தாண்டி போகிற மாதிரி சந்திரன்லேயும் இது பண்ணி அனுகிரகிக்கிறான். இதில் புண்ணிய காரியங்கள் பண்ணுறாளே, ஸ்வர்காதிகள் போகிறதுக்காக யாக யஜ்ஞாதிகள், இஷ்டாபூர்த்தமான கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது அப்படின்லாம், அவளை தூமாதி மார்க்கத்தினால சந்திரமண்டலம் மூலமாக அந்த சொர்க்காதி லோகங்களுக்கு அனுப்புகிறான். அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே நெல் மூலமாக, அதான் தானியங்கள் மூலமாக மறுபடியும் இங்கே கீழே பிறக்கிறான். மறுபடியும் நல்பிறவிலாம் பிறந்து நல் காரியங்கள்லாம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறதுக்கு. அதனால் அவனுடைய பிறவி எப்படி வருது, தானியத்து மூலமாக, நெல் மூலமாக, விருகி மூலமாக வரதுனால நெல் அளவு. ஆக மொத்தத்தில் நேற்று சந்திரப்பிரபையில் யாருக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான்னா, சந்திரமாச பிராப்தி யாருக்கெல்லாம் இருக்குதுன்னா, மோட்ச மார்க்கத்தில் மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு மோட்ச மார்க்கத்துலேயும் சந்திரனில் அவனுக்கு இது கிடைக்கிறது, சந்திரமண்டலத்தில் அனுபவிச்சுட்டு போகிறான். தூமாதி மார்க்கம் சொர்க்கத்துக்கு போகிறவனும் சந்திரமண்டலத்தை அனுபவிச்சுட்டு போகிறான் இருந்து.
இப்போது இந்த உற்சவத்தில் யாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி மோட்ச மார்க்கத்தில் இல்லாத நற்காரியங்கள் கூட சொர்க்காதி லோகத்துக்கு கூட போகணுன்ற எண்ணமெல்லாம் இல்லாது இருக்கக்கூடிய மதம் பிடிச்சவா போல இருக்கிறவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான் இந்த சேவையினால். அதனால தான் ஆழ்வார் என்ன பண்ணார், நேற்று சொன்னோம், ஆழ்வார் சந்திரபிரபையை அந்த 5 திருமொழிகளோடு முடிச்சுட்டார் அப்படின்னு. இப்போது மேல் திருமொழி 6ஆம் திருமொழியில் இந்த அனுபவத்தை மனசில் வச்சுண்டு, இந்த தேவப்பெருமாளுடைய யாழிவான சேவையை மனசில் வச்சுண்டு ஆரம்பிக்கிறார். இதில் 4ஆம் பத்தில் 6ஆம் திருமொழியை, நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேறித் திருமினோ நாயகன் தம்மன்ன நரகம் புகாள். உங்கள் பிள்ளைக்கு கேசவன் பேரிட்டு வைங்க. குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்னழைத்த கால் நலமுட நாரணன் தம்மன்ன நரகம் புகாள். இப்படின்னு 10 பாசுரத்துலேயும் கோவிந்தான்னு பேர் வச்சா, மாதவன்னு பேர் வச்சா, கேசவன்னு பேர் வச்சா, அப்படி பேர் வச்சு தன் பிள்ளைக்கு பேர் வச்சு கூப்பிட்டாக்கா அந்த தாயாகப்பட்டவள் அவள் நரகத்துக்கு போக மாட்டா. இந்த கேசவாதி பேரை வச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தை இருக்குதே, அந்த குழந்தைய தான் அவள் கூப்பிட்றா. ஆனால் அப்படி கூப்பிட்டா கூட அவள் கூப்பிட்றது பெருமாள் பேரானதுனால அவள் நரகம் போக மாட்டா. இவள் பெருமாளே நாமும் கலவு சங்கீர்த்திய கேசவன் பேர் பாடி, இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தனன்னு நாமம் பலவும் நவின்னு அப்படின்னு இவாளுக்கு எண்ணம் இல்லை. அப்படி எண்ணம் இல்லாத இருக்கா. ஆனால் பிள்ளைக்கு யாதிர்ச்சிகமாக இந்த பேரை வைக்கிறா. இந்த பேரை வச்சு கூப்பிடுறதுனால அவளுக்கு வர பாக்கியம் என்ன, இவா எந்த நற்காரியமும் பண்ணலை, நற்காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டு எதுவும் பண்ணலை. நான் கலவு சங்கீர்த்திய கேசவன்னு சொல்லியிருக்கேன், அதனால் கலியில் நல்லது போகிற வழிக்கு புண்ணியமாக இருக்கட்டும் அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணலை. குழந்தைய பேர் வச்சு கூப்பிட்றா பெருமாள் பேர். அதனாலேயே நரகம் புகாள் தம் அன்னை, அந்த குழந்தையினுடைய தாயார் நரகத்துக்கு போகமாட்டா அப்படின்னு இந்த யாழிவான சேவையை ஸ்பஷ்டமாக காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடு மாதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேறித் திருமினோ நாயகன் நாரணன் தம்மன்ன நரகம் புகாள். சீரணிமால் திருநாமமே இடத்தேற்றியா. சீர் அணி மால், சீரை அணியாக கொண்ட மால், அதாவது பேரை இட்டாக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவதிரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் அரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மி மைத்ரேயா நானையோர் வித்யதே பரம் அப்படின்னு சொல்லிருக்கு. பெருமாள் புல்லிங்கத்தில் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் பேர் எப்படி, ஹரியினுடைய பேர். ஸ்திரீ லிங்கத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் லக்ஷ்மியினுடைய பேர். அதனால் மாலுடையவும் சீருடையவும் லக்ஷ்மியினுடையவும் பேரிட்டு கூப்பிட்டாக்கா என்ன, இவா 2 பேர் தானே தெய்வத்தன் தம்பத்தினஹான்னு காரண வஸ்து. அதனால் நரகம் புகாள் அப்படின்னு சீரணிமால் திருநாமமே இடத்தேற்றியா அப்படின்னு கடைசி பாசுரத்தில் சொல்கிறேன். அதனால் புருஷ பசங்களுக்கெல்லாம் புருஷ பிரஜைக்கெல்லாம் பெருமாள் பேரும், ஸ்திரீ பிரஜைக்கெல்லாம் தாயார் பேரும் விட்டு கூப்பிட்டா அவள் நரகமே போகமாட்டா. இவள் ஒன்றும் நற்காரியம் பண்ணணும்னு பண்ணலை, அது தானாக அமையிறது. அதே இந்த யாழிவாகன சேவையை மனசில் வச்சுண்டு அது அப்படியே அந்த உந்துதலில் 4ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியை இதிலிருந்து நன்னா தெரிஞ்சுக்கணும். அவர் முதல்ல 3 நாளைக்கு ஒவ்வொரு 10 ஆரம்பத்துலேயும் முடிவிலையும் அந்தந்த உற்சவத்தை பாடினார். ஆனால் 4ஆம் உற்சவத்தில் மாத்திரம் அரை 10ஓடு முடிச்சுட்டார் பெரியாழ்வாரே. அந்த திருவுள்ள இதுலேயும் நன்னா ஸ்பஷ்டமாக தெரியுது பாருங்கள். ஏன்னா யாழி வாகனத்தை
என்னது நாராயணன் என்னையாளி நரகத்து சேராமல் காக்கும் திருமால்னு சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி நாரணன் தம்மன்னை நரகம் புகாள் அப்படின்னு ஸ்பஷ்டமாக சாய்க்கிறார். அதனால் 4ஆம் பத்தில் 5 திருமொழிகளை தான் இந்த தேவப்பெருமாள் உற்சவத்தை சந்திரப்பிரபையை பற்றி அவர் மனசில் வச்சுட்டு பாடினார். 6ஆம் திருமொழியிலேருந்து இதை ஆரம்பித்து யாழி வாகனத்தை வச்சு ஆரம்பித்து பாடியிருக்கார் அப்படின்றது தெரியுது. யாழி வாகனத்துடைய பரிவாகம் 6ஆம் திருமொழியிலே ஆரம்பிச்சுடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியிலையும் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், உன்னை கொண்டென்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் அப்படின்னு சாய்க்கிறார். இந்த இடத்துல பெருமாள் நம்ம அடக்கி ஆள்றதுனால நாமும் அவனை நம்ம மனசில் வச்சுக்கிறோம். அவனால் ஆட்கொள்ளப்பட்டவன்னு, நாம் அவனுக்கு ஆட்கொள்ளப்பட்டவன்னு அவனுடைய மனசுலையும் இருக்கா மாதிரி பண்ணுறோம். நாராயண சப்தார்த்தமே என்னது? அதாவது நாரணன் உள்ள நாரங்களுக்கு அவன் இருப்பிடமாக இருக்கான். அதனால் என்னையும் உன்னிலிட்டேன்ற மாதிரி நாரங்களுக்கு அவன் இருப்பிடமாக இருக்கான். தத்புருஷ சமாசத்தில் உன்னை கொண்டென்னுள் வைத்தேன் அப்படின்றது நாராக அயனம் யசா அப்படின்னு சொல்கிற ரீதியில் நம்ம உள்ள அவன் இருக்கான். அந்த நாராயண சப்தார்த்தம் அப்படி அதுக்கு தகுந்தா போல இந்த இடத்துல உன்னை கொண்டென்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் அப்படின்னு பாடுற முடிவான சென்னியோங்கு பதிகத்தில். இப்படி யாழி வாகனத்தில் பெருமாள் சேவையினுடைய பரிவாகம், அந்த அனுபவ பரிவாகம் வந்து 4ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியிலேருந்து ஆரம்பித்து அந்த முடிவில் சென்னியோங்கு 5ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியிலையும் அதை உபக்கிரம உபசம்ஹாரங்களில் இந்த யாழி வாகனத்தை அவர் சாதித்தார். அதுபடிக்கு தான் இந்த இடத்துல செய்து. அதை தான் நம்மாழ்வார் கூட என்ன பண்ணார், அமர துணிய வல்லார்களொழிய அல்லாதவரெல்லாம். அதான் இந்த சத்காரியங்கள், அதாவது பக்தியோகாதிகள் பண்ணணுன்னும் இல்லை யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணணுன்னும் இந்த மாதிரி சாஸ்திரம் இட்ட கட்டளையில் நாம் பண்ணணும் அப்படின்ற அமர துணிய வல்லார்கள் ஒழிய, நாம் சாஸ்திரவசியாலாக நடந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற இல்லாது இருக்காளே வல்லார்களொழிய அல்லாதவரெல்லாம். மற்றவாள்லாம் அவள் பாட்டுக்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு திரிஞ்சுட்டு இருக்காளே, அவளெல்லாம் அனுகிரகிக்கக்கூடியவன் யாழி வாகன சேவையில் அப்படின்றத நம்மாழ்வாரும் சொல்லியிருக்கார். அதுபடிக்கு இந்த பெரியாழ்வாரும் பாடியிருக்கார். அதனால தான் 4ஆம் பத்து 6ஆம் திருமொழி காசும் கரையிடையிலேருந்து சென்னியோங்கு வரையில் இந்த உற்சவத்தில் சேவிக்கிறார். இப்படி பெருமாள் நம்ம பொதுவாக எல்லாரையும் காக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்றது இந்த உற்சவம் காண்பிக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.